அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இந்த நேரத்தில் என்னுடைய பிரசங்கம் தலைப்பு நாம் போட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் என்னுடைய பாடலை நீங்க தயவு செஞ்சு கேட்டுட்டு ஆஃப்டர் என்னுடைய பிரசங்கத்துக்கு நான் போவோம். You are my refuge, you are my fortress, you are my friend in need, you are my Lord. I will worship you with all of my heart. I will seek your face all through my life. I will serve you, Lord, with all that I have. Here I am. I will worship you with all of my heart. I will seek your face with all through my life. I will serve you, Lord, with all that I have. Here I am. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am. You are my Savior, you are my fortress, you are my friend in need, you are my Lord. I will worship you with all of my heart. I will seek your face with all through my life. I will serve you, Lord, with all that I have. Here I am. I will worship you with all of my heart. I will seek your face with all through my life. I will serve you, Lord, with all that I am. Here I am. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am. நீரே என் கொஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நான் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். என் எல்லாவற்றிலும் நான் உம்மை தேடுவேன் இயேசுவே.
நான் உம்மை நேசிப்பேன் நாள் முழுதும், நான் உம்மை தேடுவேன் வாழ்நாளெல்லாம், என் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மேய்ப்பர், இயேசுவே. பரிசுத்தமான ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனே, அதிசயமான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக மிகவும் நன்றி அப்பா. ஒரு சோஸ்திரம் தேவனே. எங்களுடைய துதி கணம் வாசம் எல்லாவற்றையும் நீரே உமக்காகவே செலுத்திக்கிறோம் தேவனே. எங்களுடைய கூட்டத்துல நீங்க வாருங்க தேவனே, எங்களோட நீங்க வாசம் செய்யுங்கப்பா. பரிசுத்தமான ஆவியானவரே, என்னுடைய நாவை நீங்க தொட்டுங்கப்பா. இன்றைக்கு நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையாக நீங்க ஆசீர்வாதம் தாருங்க தேவனே. என்னுடைய நாவை நீங்க தொட்டுங்கப்பா, என்னுடைய நாவை நீங்க ஆசீர்வங்க தேவனே. என்னுடைய பிரசங்கத்தை இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கிற எல்லா பாஸ்டர்மார்களுக்காகவும் நன்றி அப்பா. நீங்க ஆசீர்வதிங்க தேவனே. தேவனே, ஐ எம் நாத்தின் பா, தேவனே ஐ எம் நாத்தின் பா. ஆனா இந்த நேரத்துல இந்த இடத்துல நீங்க என்ன பிரயோஜனப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா, யூஸ் பண்ணதுக்காக நன்றி அப்பா. அதனால என்னுடைய வாயை நீங்க ஆசீர்வதிங்க தேவனே, என்னுடைய நாவை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த நேரத்தினுடைய பிரசங்கத்துல நீரே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கூட இருந்துட்டு வழி நடத்துங்கபடி ஜெபிக்கும் போது நேற்றும் இன்றும் இன்றுமானத கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால கெஞ்சும் என்றாரிக்கிறோம் தேவனே, ஜீவன அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த நேரத்துல ஜெபம் இந்த வார்த்தைய நான் ஒரு பிரசங்கமாக நான் உங்களுடைய இடத்துல நான் ஷேர் பண்ண ஆசையாக இருக்குது. முதலாவதாக நான் தேர்ந்தப்பட்ட வேத பாகம் பிலிப்பு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 7 வசனங்கள் வரை வாசிக்க ஆசையாகப்படுகிறது. பிலிப்பு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 7 வசனங்கள் வரை வாசிக்க ஆசையாகப்படுகிறது. ஓகே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ எல்லாருக்கும் முதலாவதாக நன்றி இந்த வார்த்தையை சொல்ல ஆசையாகப்படுகிறது. சோ வேதத்துல நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கையில எந்த கவலைங்க இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நாங்க ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலே நாங்க வேண்டுதலை பண்ணும்போது அந்த ஜெபத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக இருக்கும். சோ இந்த நேரத்துல நான் வேதத்துல ஒரு ஜெபத்துல வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஊழியக்காரங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது உங்களுக்கும் எல்லாவற்றும் தெரிஞ்ச காரியமாக இருக்கும். சோ இந்த நேரத்துல எனக்கு ஒரு 3 வேதத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 3 ஊழியக்காரங்களை பத்தி நான் இந்த நேரத்துல உங்களுடைய மத்தியில ஷேர் பண்ண ஆசையாக இருக்கிறது. ஓகே. சோ முதலாவதாக நான் ஹேனா பத்தி எல்லாவற்றையும் உங்களையே நான் சொல்ல விருப்பப்படுகிறது. வேதத்துல 1 சாமுவேல் அதிகாரம் 1 வசனம் 10 ஒரு வாக்கியத்தை நான் வாசிக்க ஆசையாக வருகிறது. 1 சாமுவேல் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் வசனம்
10ல இருந்து 20 வசனங்கள் வரை நீங்க படிச்சீங்கன்னா இதுல அன்னாள் என்ற பெண் பத்தி உங்களுக்கு நல்லா எல்லாவற்றையும் புரிஞ்ச காரியமாக இருக்கும். இது எங்களுக்கு பொதுவான காரியம் இல்ல, பொதுவான பிரசங்கமும் இல்ல. நாங்க சண்டே ஸ்கூல் காலத்திலே சண்டே ஸ்கூல் டீச்சருங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நேரத்துல நான் இந்த 1 முதல் 1ஆம் அதிகாரம் 10 ஒரு வாக்கியத்தை நான் படிக்க ஆசையாகப்படுகிறது. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவருள் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரங்கள் கத்தி படுவதில்லை என்றும் ஒரு பொருத்தனை பண்ணினான். இந்த நேரத்துல நாங்க அன்னாள் என்ற பெண் பத்தி நாங்க கொஞ்சம் சொல்ல விருப்பப்படுகிறது. இந்த நேரத்துல அந்த காலத்துல குழந்தை இல்லைன்னா ரொம்ப அந்த பெண்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவமானமான காரியமாக இருக்கும். சோ இந்த நேரத்துல அந்த பெண் ஒரு நம்பிக்கையாக ஆலயத்துல போயிட்டு அந்த சன்னிதானத்து முன்னால அவங்க கர்த்தருடைய முன்னால போயிட்டு அவங்க ரொம்ப மனசு கவலையாக ரொம்ப போயிட்டு புலம்பி ஜெபிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த நேரத்துல அவங்க வாய திறந்துட்டு அவங்க ஜெபிக்கல. அவங்க எவ்வளவு ஜெபிச்சாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க ஊழியக்காரங்க ஏலி அவங்களைய பார்க்கும்போது அவங்களுடைய வாயில இருந்து சத்தம் வரலையா. அவங்க வாயில இருந்து சத்தம் வராம நாவு அசந்துட்டு இருக்கும்போது பாஸ்டர் ஏலி அவங்களை எப்படி நினைச்சிட்டாங்கன்னா, இந்த பெண்ணு வந்துட்டு குடிச்சிட்டு கோயிலு முன்னால ஒரு நல்ல மனிதர்கள் பாக்குறதுக்கு நல்லா இல்லாத அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. போயிட்டு அந்த பாஸ்டர் ஏலி அவங்கள சொன்னாங்க, நீங்க இந்த நேரத்துல ஏன் அப்படி குடிச்சிட்டு நீங்க கோயிலு முன்னால வந்துட்டு நீங்க சரிங்க போங்க உங்க வீட்டுக்கு போங்க. இல்ல பாஸ்டர், நான் ஒரு ஆண் பிள்ளை வேணும், அதனால ஆண்டவன் முன்னால நான் வந்துட்டு ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளை எனக்கு கிடைச்சிருச்சுன்னா, இந்த குழந்தை எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் ஆண்டோடைய ஊழியத்துக்காக தான் நான் பிரயோஜனமாக நான் பயன்படுத்துவேன்ற அந்த நம்பிக்கையாக அவங்க பாஸ்டர் ஏலியா சொல்லிட்டு அவங்க ரொம்ப மனசு கவலையோட கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப மனசு நொந்து போயிட்டு ஆண்டவரோட முன்னால நம்பிக்கையாக அவங்க ஜெபிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு திருப்பி அவங்க சென்றுட்டாங்க. அவங்க எவ்வளவு அவங்க ஜெபிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா அவங்களுடைய விண்ணப்பம் படி ஆண்டவர் அவங்களுடைய சாமுவேல் என்ற குழந்தைய கொடுத்தாங்க. சோ அந்த நேரத்துல அந்த பெண்ணும் ஆண்டவர் மேல ப்ராமிஸ் கொடுத்தது மாதிரி ஆண்டவருக்காகவே அந்த சாமுவேல ஊழியத்துக்காகவே பாஸ்டர் ஏலிக்கிட்ட அவங்க ஒப்பு கொடுத்துட்டாங்க. சோ இந்த நேரத்துல பார்க்கும்போது அந்த பெண்ணோடைய ஜெபம், சோ நான் ஆண்டவர் முன்னால போயிட்டு நான் ஜெபிச்சா எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற வாஞ்சையோட அந்த பெண் போயிட்டு ஜெபிக்கும் போது அந்த பெண்ணுக்கு வேண்டிய அழகான குழந்தைய ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த நேரத்துல அந்த பெண் அவங்க வீட்டுல இருந்துட்டு ஜெபிக்கலாம, அவங்க வீட்டுல இருந்துட்டு அவங்களுடைய ஆசைய அவங்க வீட்டுல, ஆண்டவரே எல்லாரும் கிட்டும் குழந்தை இருக்கு, ஏன்பா என்கிட்ட குழந்தை இல்ல, நீங்க என்னைய ஒரு குழந்தைய நீங்க தாருங்கப்பா அப்படியும் ஜெபிக்கலாம். ஆனா கோயிலு முன்னால வந்துட்டு அவங்க எவ்வளவு நம்பிக்கையாக வந்துட்டு ஜெபிச்சிருக்காங்கன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்க. சோ அவங்களுடைய ஜெபம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்க. சோ அந்த பெண்ணுடைய நம்பிக்கைப்படி, அந்த பெண்ணுடைய வெரி ஸ்ட்ராங் ஜெபத்துபடி ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு கேட்டுட்டு அந்த பெண்ணுக்கு வேண்டிய நல்ல ஒரு குழந்தைய கொடுத்திருக்காங்க. அந்த நேரத்திலும் அந்த பெண் ஆண்டவரை ப்ராமிஸ் கொடுத்தது மாதிரிதான் அந்த சாமுவேல ஆண்டவர்கிட்டே திருப்பி ஒப்பு கொடுத்துட்டாரு. சோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல ஆசைன்னா, அந்த பெண்ணுடைய ஜெபம், அந்த ஜெபத்துல அந்த பெண் நான் இப்படி ஜெபிச்சேன் ஆண்டவர் மேல, இவ்வளவு நான் ஜெபிக்கிறோம், ஏன் எனக்கு குழந்தை கிடைக்கல,
போதும், நான் அவ்வளவு ஜெபிக்க ஆசை இல்லை, ஆண்டவர் சித்தம் தான் எனக்கு கொடுக்கட்டும், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். அப்படியும் ஒரு மனசுல அந்த வாஞ்சியை விட்டுட்டும் அவங்க இருக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய மனசுல ஒரு நம்பிக்கையாக நான் ஜெபிச்சா அது ஆகும் என்ற நம்பிக்கையாக அவங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துல ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றதை இந்த நேரத்துல நாங்கெல்லாம் கண்டோம். சோ இன்னும் ஒரு ஜெபத்துல வெரி ஸ்ட்ராங்கான இருக்கிற தானியேல் பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசையாக இருக்குது. சோ இது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்க தான், சோ பொதுவான காரியங்கள் இல்ல. ஆனாலும் ஜெபத்தினாலே எவ்வளவோ காரியங்களா ஆகும், எவ்வளவோ ஆகாத காரியம், இது எங்களுக்கு ஆகாது, நாங்க எவ்வளவோ ஜெபிச்சுட்டு பார்த்துட்டோம், இது எங்களுடைய வாழ்க்கையில ஆகவே ஆகாது. மத்தவங்களுடைய வாழ்க்கைய பாருங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி வாழ்றாங்க, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கெல்லாம் இப்படி இருக்குதுன்னு நாங்கெல்லாம் நினைப்போம். ஆனாலும் அந்த சம்டைம் நாங்க 6 நாள் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஜெபிச்சிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் 1வது நாள், 2வது நாள், 3வது நாள்னு நாங்க 6 நாள் வரைக்கும் நாங்க ஜெபிச்சிட்டோம். ஆண்டவரே நாங்க ஜெபிச்சிட்டோம்ப்பா, உங்க முன்னால எங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே ஆகலையப்பா, நீங்க ஏன்பா எங்களுடைய ஜெபத்துக்கு நீங்க கேட்காம இருக்கிறீங்கப்பா, ஏன்பா எங்களுடைய ஜெபத்துல நீங்க ஒரு நல்ல ஒரு பதில நீங்க கொடுக்காம எடுக்கிறீங்கப்பான்னு எங்களோட வாழ்க்கையை எங்கெல்லாம் நினைப்போம். ஆனா 7வது நாள்ல எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தொண்டாக இருக்கு, அது எங்களுடைய வாழ்க்கையில கண்டல. நாங்கெல்லாம் 6வது நாள் வரைக்கும் நாங்க ஜெபிச்சிட்டோம், ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில தோல்விப்பா, இவ்வளவு நாங்க ஜெபிச்சாலும் எங்களோட வாழ்க்கையில ஒண்ணுமே ஆகாதுப்பான்னு நாங்கெல்லாம் நினைப்போம். ஆனா 7வது நாள் அது விடுதலை நாள், சண்டே. ஆண்டவர் இப்ப 40 நாள் எங்களுக்கு ஒரு இப்படி சொல்றது ஒரு ஃபாஸ்டிங் டே இந்த நேரத்துல நடந்துட்டு இருக்கு. எல்லா உலகத்திலும் கிறிஸ்தவ மக்களுக்கு இது தெரிஞ்ச காரியம் தான். இப்ப எங்களுக்கு எஸ்தா சண்டேன்னு எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய கிறிஸ்தவனுடைய லைஃப்ல இது வரப்போகுது. ஏன்னா ஆண்டவர் எங்களுக்காக உயிர் தெளிந்துட்டு போற நாள் வரப்போகுது. அப்படிதான் நாங்க 6 நாள் வரைக்கும் நாங்க ஜெபிச்சுட்டோம், ஆண்டவர் ஒண்ணுமே ஆகலையப்பா, ஆனா எங்களுக்காக பதில் கிடைக்கிற நாள் ஒரு நாள் இருக்கு. ஆனா எங்களுடைய கிறிஸ்தவங்க லைஃப்ல நாங்கெல்லாம் 6 நாள் வரைக்கும் நாங்க ஜெபிச்சிட்டோம், ஆனா அந்த கடைசி ஒரு நாள்ல நாங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டு சில கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில தோல்விய கண்டது எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இந்த நேரத்துல தானியேல் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6:22 ஒரு வாக்கியத்தை நான் படிக்க ஆசையாக இருக்குது. தானியேல் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6:22 ஒரு வாக்கியத்தை நான் படிக்க ஆசையாகப்படுகிறது. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது நின்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேட்டு செய்ததில்லை என்றான். இந்த நேரத்துல காலை தினந்தோறும் ராஜா அவங்களுடைய சீஷர்களுடைய பேச்சும் அவங்களால மாற முடியாது. அதனால தானியேல அந்த ஹோல் கிட்ட, இந்த லயன் ஹோல் உள்ள போடணும். ஏன்னா ராஜா கிட்ட அந்த நேரத்துல எந்த பதிலும் இல்ல, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அவங்களுடைய வார்த்தைய மாறவே கூடாது, மாற மக்களுங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கும். சோ அந்த நேரத்துல தானியேலும் அந்த தண்டனை படி அவங்களுக்கும் அந்த நேரம் வந்துருச்சு. சோ நான் கொஞ்சம் ஷார்ட்கட்டாக நான் சொல்ல ஆசையாகப்படுகிறது. அதனால அந்த லயன் ஹோல் கிட்ட அவங்களைய கொண்டு போட்டாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்க, அந்த லயன் எவ்வளவு வெரி ஸ்ட்ராங்கெஸ்ட் அனிமல் உங்களுக்கு புரியும். அந்த மனுஷங்களுடைய ஸ்மெல், அந்த கவுச்சிய அவங்களுக்கு கடிச்சாலே அவங்களுக்கு ஒரு பசியாக அவங்க இருக்கும். இப்ப எங்களுக்கு இந்த மக்கள்கள் சாப்பாடு போடுவாங்கன்னு ரொம்ப வாஞ்சியாக இருக்கும். சோ அந்த நேரத்துல அந்த கிங்கோடைய அந்த ராஜாவாகிய சிஷ்யர்கள் வந்துட்டு தானியேல போடும்போது ஒண்ணுமே அந்த லயன்க தானியேலுக்கு எந்த கஷ்டங்க, எந்த தொல்லைக ஒண்ணுமே கொடுக்காம தானியேல் அப்படியே முண்டிகால போட்டு ஆண்டவரை ஜெபிச்சுட்டு
இருக்கிறத இந்த நேரத்தை என்னால கண்டோம். தானியேல் சாதாரண நாள் இல்ல, ஒரு நாளுக்கு 3 தரம் ஜெபிக்கிற ஒரு ஆஹ் மகனாக இருக்கிறான். சோ இந்த நேரத்துல அந்த மகனுடைய ஜெபம் இந்த நேரத்துல போயிட்டு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. சோ அந்த நேரத்துல அந்த ராத்திரி முழுவதும் அவங்க அந்த கரடி அந்த சிங்கங்களுடைய அந்த ஹோல்லே அவங்க இருந்துட்டு ஜெபிச்சுட்டு காலை தினந்தோறும் வந்துட்டு, ராஜா என்னுடைய மகள் என்னாச்சு, தானியேல எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குத, இந்த மாதிரி இந்த நேரத்துல என்ன ஆகும்னு ரொம்ப மனசு கவலையாக வந்துட்டு காலை தினந்தோறும் ராத்திரியும் தூங்காம அவங்களுக்கு அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். சோ அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் அந்த அவங்க ராஜானால ராத்திரினா அவங்களுக்கு அந்த டான்ஸ் ப்ரோக்ராம். சோ அவங்க நல்லபடியாக சவுண்ட் சிஸ்டம்லாம் அவங்க கேட்டுட்டுதான் அவங்க தூங்குவாங்க. ஆனா அந்த ராத்திரி தானியேல அந்த ஹோல் உள்ள போடுற ராத்திரி அந்த ராஜாவுக்கு ரொம்ப மனசு கவலையாக அந்த ராத்திரி தூங்கிட்டு காலையில வந்துட்டு பார்க்கும்போது தானியேல் என்ன சொன்னாங்கன்னா, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார்கள். நீங்க பாருங்க, இவ்வளவு வார்த்தை எவ்வளவோ அருமையான வார்த்தை. நீங்க பாருங்க, ஆண்டவர் அவங்களுடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டாங்க. அந்த சிங்கங்க ஒண்ணுமே தானியேல எந்த அஃபர்ட்டும் அவங்களுக்கு கொடுக்காம, இந்த கஷ்டமும் கொடுக்காம நல்லபடியாக தானியேல் அந்த ஹோல் உள்ள இருந்துட்டு காலையில தினந்தோறும் காலையில வல்லனே வந்துட்டு அந்த ராஜா தானியேல கவனிக்கும் போது தானியேல் வெரி ஸ்ட்ராங் அந்த நேரத்துல நல்லபடியாக இருந்துட்டு போது தானியேல ஹோல் உள்ளந்து மேல ஏறிட்டு அந்த ராஜா சொல்ற வார்த்தையதான், தானியேல் சொல்ல வார்த்தையதான் இந்த ஊரு கேட்கணும்படி அந்த ராஜா அந்த வார்த்தைய திருப்பி ரூல்ஸ் அந்த ஊர்ல திருப்பி மாத்த உங்களுக்கு எல்லாரும் புரியுதாக இருக்கும். சோ இந்த நேரத்துல தானியேலோட வாழ்க்கையை எங்களால பார்க்கும் போது அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய ஜெபத்தினாலே எவ்வளவோ காரியங்களா மாற்றுமையான நிலைமையில வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்துல நீங்க பாருங்க, அந்த சிங்கங்களுடைய ஹோல ஒரு 4 முற்றிலும் அவங்க நல்லபடியாக எழுந்துட்டு காலையில வந்துட்டு என்னுடைய ராஜானாகிய இயேசு கிறிஸ்து அவங்களுடைய சீஷர்களைய அனுப்பி சிங்கங்களுடைய அவங்களுடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களுடைய வாகைய கட்டு போட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கையாக அவங்க காலையில அந்த ராஜையை திருப்பி பதில் கொடுத்ததை இந்த நேரத்துல வாழ்க்கையில கண்டோம். சோ இன்னொரு காரியத்தை நான் கடைசியாக சொல்லிட்டு என்னுடைய பிரசங்கத்தை நான் முடிக்க போறோம். இன்னொரு காரியம் என்னன்னா, வேதத்துல சம்சன் அது நியாயாதிபதிகள் அதிகாரம் 16:28 ஒரு வாக்கியத்தை நான் படிக்க ஆசையாகப்படுகிறது. நியாயாதிபதிகள் அதிகாரம் 16:28 ஒரு வாக்கியத்தை படிக்க ஆசையாகப்படுகிறது. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரு தீர்வையா பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்றும் சொல்லி. இந்த நேரத்துல சம்சன் பத்தி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச காரியமாக இருக்கும். சம்சன் அந்த டெலிலா பின்னாலே அவங்களோட வாழ்க்கையே போயிடுச்சு. அந்த நேரத்துல கடைசி ஒரு முறையாக ஆண்டவர் கிட்ட பலத்தை கேட்டதை இந்த நேரத்துல எங்களுக்கு புரியும். சோ இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேதத்துல கொஞ்சம் சிம்பிளா தான் எழுதியிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல சம்சன் அவங்களுடைய அந்த கட்டங்களுடைய கையில, அந்த பெரிய ஒரு வீட்டு உள்ள கட்டங்களோட கையில அவங்க எடுக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல சம்சன் அந்த உள்ள எப்படி அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, எங்களுடைய ஜெபம் எவ்வளவோ வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். கடைசி ஒரு முறை என்னைய நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே, கடைசி ஒரு முறை என்னைய நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த என்னைய கஷ்டமாக கொடுக்கிற இந்த மக்களையும் கொண்டுட்டு நானும் இதிலே உயிரை போக ஆசையாக படுகிறதுன்னு கடைசி ஒரு முறை ஜெபத்தை
ஆண்டவர் கேட்டுட்டு அந்த நேரத்துல அவங்களுடைய வேதத்துல ரொம்ப அழகாக அவங்க எழுதியிருக்காங்க. அவங்களோட 2 கையிலும் அந்த பெரிய தூணை பிடிச்சிட்டு அவங்க உடையும் போது அந்த வீட்டு உள்ள இருக்கிற எல்லாரும் இறந்துட்டு வேதத்துல எப்படி எழுதிருக்காங்கன்னா, சம்சனுடைய லைஃப்லே அவங்க இன்ன வரைக்கும் அந்த சாகாத வரைக்கும் அவங்களுடைய லைஃப்லே அவங்க எத்தனை கொலையோ அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல சாகிற மக்களுங்க தான் அவ்வளவு ஒரு நாள், ஒரு நிமிடம், ஒரு செகண்ட்ல சாகிற மக்களுங்க அவங்க உயிரோடு இருக்கும் போது, அவங்க வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும் போது சாகுறங்க மக்களோட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வேதத்துல போட்டிருக்குது. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கெல்லாம் பார்ப்போம். சோ இந்த நேரத்துல எங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய மக்கள், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நாங்க ஆண்டவருடைய முன்னால இப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்க ஆண்டவருடைய முன்னால நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். சில மதங்களை நாங்கெல்லாம் பாப்பீங்கன்னா அவங்க ரொம்ப புறையா நேரத்துல அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவு காரியங்களை இருந்தாலும் சரி, அவங்களோட கார்ல இருந்தாலும் சரி, பிளைட் உள்ள இருந்தாலும் சரி, அவங்க போகும்போதும் சரி, அவங்களுடைய ஜெபிக்கிற நேரம் வந்துருச்சுன்னா அவங்க இருக்கிற இடத்துலயே உக்காந்துட்டு அவங்களுடைய ஆண்டவரை துதிக்கிறதுல நாங்கெல்லாம் பார்ப்போம். இந்த நேரத்துல இஸ்லாம்காரங்க மக்களுடைய லைஃப நாங்க கொஞ்சம் பார்ப்போம்னா, அவங்களுக்கு ப்ரேயர் நேரம் 5 தரம் இருக்கு. இது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச காரியமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க காலை தினந்தோறும் அவங்க ஜெபிக்கிற ஜெப நேரம் அவங்க இருக்கு. ஃபஜர் நேரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸுஹூர் நேரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க ஃபஜர், ஸுஹூர், அப்புறம் அஸ்வாத் நேரம்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் 6:30 மணினா அவங்களுக்கு மக்ரிப் நேரம்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் 7 தாண்டிடுச்சுன்னா அவங்க இஷா நேரம்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த 5 தரம் அவங்க விடாம அவங்க போயிட்டு அவங்களுடைய ஆலயத்துல போயிட்டு கும்பிடுவாங்க. அவங்களுடைய சாமியை அவங்க எப்படி துதிப்பாங்க. சோ நீங்க சும்மா அந்த ஃப்ரைடே அவங்களுடைய ப்ரேயர் நேரத்துல நீங்க பார்க்கணும். எவ்வளவு அவங்களுக்கு வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவோ பெரிய காரியம் இருந்தாலும் சரி, அவங்களுடைய கடைங்க, அவங்களுடைய எல்லா காரியங்களும் அவங்க அடிச்சுட்டு அவங்க சின்ன குழந்தைல இருந்து பெரிய ஆளு வரைக்கும் எல்லாரும் நல்லபடியாக சுத்தமாக செஞ்சுட்டு அவங்களுடைய ஆலயத்தில் அவங்க போயிட்டு அவங்களுடைய சாமியை அவங்க கும்பிடுவாங்க. இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கிற ஆண்டவர் உண்மையான தெய்வங்க. இந்த நேரத்துல நாங்க கும்பிடுற தெய்வன் உண்மையான தெய்வன். இந்த உலகத்துக்கு ஆடுற ராஜா, உயிரோடு எழுந்த ஆண்டவர், இந்த உலகத்துக்கு படிச்ச உண்மையான தேவன் எங்களுடைய கிறிஸ்து ஆண்டவர். சோ இந்த நேரத்துல எங்களுடைய கிறிஸ்தவ மக்கள் எங்களுடைய ஜெபங்களுடைய வாழ்க்கையில நாங்கெல்லாம் எப்படி இருக்குது. சோ நான் ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருக்கும்போது கர்த்தருடைய கிருபை நாமத்தினால எங்க அம்மா அப்பா ரொம்ப என்னைய படிப்புல ரொம்ப கவனமாக சேர்த்துட்டு என்னை அவங்க ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவுடைய அவங்க எங்க அப்பா எவ்வளவு பிசினஸ்காரங்க இல்ல. அவங்க எப்படின்னா அவங்க எலக்ட்ரிஷியன் அவங்க பண்ணுவாங்க. ஊராவுட்டு வீட்டுல பத்தி கட் அவுட் ஆயிடுச்சுன்னா அவங்க போயிடுவாங்க. அதுல ஒக்குட்டுட்டு அதுல கிடைக்கிற காசுலதான் என்னுடைய படிப்புக்காக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ எங்க அம்மா ப்ரேயர்ல வெரி ஸ்ட்ராங். ஏன்னா நான் கர்த்தருடைய கிருபை நாமத்தினால அந்த மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் எங்க அம்மா ஊர்ல 10th ஸ்டாண்டர்ட் நான் திஸ் வெரி ஹை லெவல் எவ்வளவோ படிச்சாலும் சரி அந்த கிளாஸ் அந்த ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆக ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த கிளாஸ் அந்த ஸ்டாண்டர்ட் பயாலஜி நான் எடுத்தோம். அதுல நான் நல்லபடியாக பாஸ் ஆயிட்டு ஆஃப்டர் காலேஜ் லைஃப் நான் 2nd இயர்ல தான் எங்க அம்மா இறந்துட்டு போனாங்க. சோ அந்த நேரம் வரைக்கும் எங்க அம்மாவுடைய சப்போர்ட் எனக்கு என்னன்னா ஜெபம். நான் படிக்கும் போது அவங்க ஸ்டாண்ட் பை ஸ்டாண்ட் என்னுடைய பக்கத்துல இருந்துட்டு மகன் படி நான் இருக்கிறேன். சோ ராத்திரினாலும் அவங்க என்னுடைய காலை அவங்க பிடிச்சிருப்பாங்க. எங்க அம்மா என்னுடைய சத்தம் கொஞ்சம் கோவாயிடுச்சு, மகன் படி. ஆமா எனக்கு முடியாது, ரொம்ப மயக்கமாக இருக்கு, என்னால முடியாது, நாளைக்கு பரீட்சை போயிட்டு எழுதணும். ஏன்னா நான் ஆனஸ்ட் ஸ்டூடெண்ட்னால மத்த ஆளு ஒரு 40 மார்க் எழுதணும்னா நான் 80 மார்க் எழுதணும். ஏன்னா
அந்த சப்ஜெக்ட்ல அந்த சப்ஜெக்ட் இல்ல, எங்களுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்கு. அந்த 6 சப்ஜெக்ட்லும் எனக்கு 75 மார்க் கிடைச்சாதான் எங்களுடைய ஆனஸ்ட் ஸ்டூடெண்ட்களுக்கு பாஸ் ஆக கொடுப்பாங்க. ஏன்னா எங்களுடைய செகண்ட் இயர்ல எனக்கு ஆனஸ்ட் கிடைச்சதுனால அந்த மார்க் வந்தாதான் நான் செகண்ட் இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர் ஆனஸ்ட், செகண்ட் இயர் ஆனஸ்ட், தேர்ட் இயர் ஆனஸ்ட், ஆஃப்டர் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்க்கு போகணும். ஸோ அதனால ரொம்ப படிப்பு வெரி ஹை லெவல் இருக்கும் என்னுடைய எம்மா காலத்துல, என்னுடைய எம்மா கண்ட்ரில. ஸோ அந்த நேரத்துல என்னால அவ்வளவு படிக்க முடியாது. ஏன்னா டைமும் கொஞ்சமாக இருக்கு. காலையில போயிட்டு படிக்கணும், படிச்சு எழுதணும், திருப்பி வரணும். ஸோ 6 நாளும் ஒரு நாள் ஹாலிடே கொடுக்காம அவங்க 6 நாளும் படிச்சு போடுவாங்க. ஸோ அதனால எங்க அம்மா கிட்ட டயபெட்டிக்ஸ் இருக்கு. அவங்கனால தூக்கம் கிட்ட முடியாது. அவங்களுக்கு தூக்கம் இல்லைன்னா அந்த காலையில முழு நாளும் அவங்களுக்கு தலைவலியாக இருக்கும். ஸோ அதனால ரொம்ப எங்களுடைய அம்மா பாவம் என்னைய ரொம்ப படிப்புல அவங்களுக்கு ரொம்ப வெரி ஸ்ட்ராங்காக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க அம்மா பேரு பிரமிளா. எங்க அப்பா எங்க அம்மா எப்படி கூப்பிடுவாங்கன்னா, பிரமிளா இவ பக்கத்துல நீ இருந்துட்டு வெயிட் பண்ணு, என் மகன் ரொம்ப சோர்ந்துட்டு போயிட்டு இருக்கிறான், என்னன்னு வேணும்னு சொல்லு, நான் எல்லாவற்றும் நான் சப்ளை பண்றேன். நான் படிக்கும் போது என்னுடைய அம்மா ஜூஸ்ங்க, அப்புறம் அனபோசி அந்த டேப்லெட் குடிச்சேன்னா எங்களுக்கு கொஞ்சம் கலக்கலப்பாக இருக்கும் இந்த டேப்லெட்ங்க. அண்ட் தென் வாழைப்பழம். ஏன்னா நான் படிக்கும் போது எனக்கு அப்படி சாப்பாடெல்லாம் வராது. எனக்கு அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சாதான் நான் போயிட்டு சாப்பிடுவேன். அதனால எனக்கு ரத்தாவே சாப்பாடு போகாது. அந்த நேரத்துல அப்படி நீ சாப்பிடாம முடியாதுன்னு எங்க அப்பா எனக்கு வாழைப்பழம் அப்படி ஸ்டாண்ட் பை ஸ்டாண்ட் எனக்காக ரொம்ப அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு படிக்க கொடுப்பாங்க. சோ எங்க அம்மாவுடைய வேலை என்னன்னா, எந்த வேலையும் பார்க்காம என் பக்கத்துல இருந்துட்டு என்னுடைய தலை மேல அவங்க கைய போட்டுட்டு அவங்க நல்லா ஜெபிச்சுட்டு கொடுப்பாங்க. ஆண்டவரே, என்னுடைய மகனை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க பாதுகாட்டுங்கப்பா. என் மகன் இந்த நேரத்துல கலகலப்பாக இருந்துட்டு நல்லா படிச்சுட்டு நாளைக்கு போயிட்டு நல்லபடியாக படிச்சு எழுதிட்டு நல்லபடியாக திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு சேரணும்ப்பான்னு அவங்க ரொம்ப கம்பீரமாக என்னைய ஜெபிச்சுட்டு கொடுத்ததுனால இன்ன வரைக்கும் எங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம், எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம், எங்க அம்மாவுடைய ஜெபத்தினாலே இந்த நேரத்துல உங்களுடைய மத்தியில நான் பேசிட்டு இருக்கிறோம். சோ இது எல்லாரும் நான் நல்லபடியாக படிச்சதுனால இல்ல, நான் நல்லபடியாக ட்ரைன் பண்ணதுனால இல்ல, இது எல்லாரும் ஜெபத்தினாலே. ஜெபம் இல்லைன்னா எங்களுடைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தோல்விதான். யாரு என்ன சொன்னாலும் சரி, யாரு என்ன பேசினாலும் சரி, எனக்கு என்ன நான் சில ஆளுங்க செய்வாங்க, எவ்வளவு ஜெபிச்சாலும் நாங்க செஞ்சாதான் முடியுமே, நாங்க செய்யாம இப்படி வந்துட்டு எங்களுடைய முன்னால வந்துட்டு வரும். எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொன்னேன்னா, ஜெபம் இல்லாம எங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில ஸ்டெப் பை ஸ்டெப் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்கனால போக முடியாது. சம்டைம் நான் தீர்மானம் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிஞ்ச ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர்ல எங்களுடைய யூத் டீம் ஒண்ணு இருக்கு. நாங்க ஒரு 6 பேர் போல இருக்கோம். நாங்க தீர்மானம் பண்ணிட்டு எங்களுடைய சபையில Wednesday, every Wednesday நாங்க the whole night நாங்க ப்ரேயர் பண்ணுவோம். the whole night ப்ரேயர் பண்ணும்போது ஒரு 3 வாரம் 4 வாரம் போல நல்லபடியாக நான் செஞ்சோம். 5வது வாரத்துல இருந்து சபையில அந்த சில சபையாருங்க, சில லீடருங்க நீங்க கோயிலுக்குள்ள அப்படி ஜெபிக்கிறது மத்த மதங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு எங்களை ரொம்ப தடையாக செஞ்சாங்க. ஆனா அந்த நேரத்துல நாங்க ரொம்ப வாலிபங்க, சின்ன வயசுங்க. ஆனா அந்த நேரத்துல எங்களுடைய ஜெபம் எவ்வளவோ ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா, எங்களுடைய டெல்லா ஊர்ல ரொம்ப தூரம் அவங்களுடைய லைஃப்ல அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஊழியக்காரங்க, அவங்களுடைய மனைவி கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் குழந்தை பாக்கியமும் இல்ல. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு 8 வருஷம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனா அந்த வெட்னஸ்டே பிரேயர் மீட்ல அவங்க வந்துட்டு கலந்துட்டு ஆஃப்டர் நாங்க போயிட்டு அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் பண்ணோம். நாங்க போயிட்டு அறிமுகப்படுத்திட்டு இந்த ராத்திரி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் the whole night prayer meeting இருக்கு, நீங்க கலந்து போறீங்களா? அவங்க சொன்னாங்க சபையில இருந்து செஞ்சாங்க. இல்ல, நாங்கெல்லாம் யூத் மெம்பருங்க, கொஞ்சம் 5-6 பேர் சேர்ந்துட்டு நாங்கெல்லாம் செய்யறோம்னு. சோ அவங்களும் அந்த நேரத்துல நம்பிக்கையாக வந்தாங்க. சோ 1 வாரம் 2 வாரம் அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப அழுத்துட்டு அவங்க சோ
நீங்க எல்லாரும் எனக்காக ஜெபிச்சு தாருங்க. சோ சரிங்க, உங்களுக்காக நாங்க என்ன ஜெபிக்கணும்? எங்களுடைய மனைவி கல்யாணம் பண்ணிட்டு 8 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. சோ அந்த நேரத்துல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்காக தான். ஆண்டவரே, இந்த நேரத்துல நான் ஒரு காரியத்தை தான் நான் ஜெயிப்பேன். அது என்னன்னா, ஆண்டவரே இந்த நேரத்துல அந்த நேரத்துல நாங்க ரொம்ப சின்ன வயசுனால அவ்வளவு ப்ரேயர் பண்ண தெரியாது. ஒரு காரியத்துக்கு நான் ஜெயிப்பேன். அது இப்படி ஆண்டவரே இந்த நேரத்துல எல்லாரும் நல்லா ஜம்மையாக தூங்குவாங்க. ஆண்டவரே அந்த நேரத்துல மழை காலம், எல்லாரும் மழை நேரத்துல அந்த மோன்சன் சீசன்ல எல்லாரும் சந்தோஷமாக துப்புடிய போட்டுட்டு ஆண்டவரை தூங்குவாங்கப்பா. இந்த நேரத்துல நாங்க உங்களுடைய சன்னிதானத்தை உள்ள ஜெபிச்சுட்டு இருக்கிறோம் தேவனே. எங்களுடைய ஜெபத்துக்கு நீங்க ஆசீர்வதிங்க தேவனே. ஒரு பெரிய இரட்டுப்பான காரியத்தை நீங்க செய்யுங்கப்பா. ஒரு நாள் இந்த பாஸ்டர், இந்த ஊழியக்காரங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சாட்சி கொடுத்தத நாங்கெல்லாம் கேட்க ஆசையாக இருக்குதுப்பா. எங்களுடைய இந்த ஹோல் நைட் பிரேயர் மீட்டிங்ல நீங்க ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை நீங்க செஞ்சு தாருங்கன்னு நாங்க ஜெபிக்கும் போது, எந்த நேரத்துல அந்த ஊழியக்காரர்கிட்ட கர்த்தர் கிருபை நாமத்தினால 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. சோ ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். சோ அவங்க மனைவி கர்ப்பமாகிற ஆஃப்டர் அவங்க எங்களுக்காக வாரம் வாரம் சாப்பாடு கொடுத்துட்டு வாழ்வாங்க. சாப்பாட்டு கொண்டு வாங்க. என்னென்ன செய்வாங்கன்னா, ஃப்ரைட் நூடல், அப்புறம் அந்த சோறு, தக்காளி பழம், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்ணிருப்போம். அது அவங்க ஜக்குல போட்டு இருப்பாங்க, எடுத்துட்டு எங்க கிட்ட வரும். அப்புறம் காஃபி மிஸ், பன்னு, பிரெட், கேக் எல்லாரும் எங்களுக்கு வெரி ஃபுல் சப்ளை. அப்புறம் எல்லாரும் சபையாளர்களுக்கு இது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த ராத்திரி வந்து எங்ககிட்ட அப்படியே லிஸ்ட் கொண்டு வருவாங்க. அதுல நான் தான் லீடர். ஓகே, நான் படிச்சுட்டேன். ஓகே, இந்த ராத்திரி எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இந்த குடும்பத்துக்காக தான் நாங்க ஜெயிப்போம். மத்த காரியம் எதுக்காகவும் நாங்க ஜெயிக்க மாட்டோம். உங்களுடைய வாஞ்சை இருந்தாலும் நீங்க ஜெயிக்காதீங்க. உங்களுடைய வாஞ்சை ஆண்டவர் தெரியும். உறவுக்காக நீங்க ஜெயிச்சுட்டு பாருங்க. உங்களுடைய வேண்டியதைய ஆண்டவர் தன்னாலே நிர்வாக தாரோன்னு அந்த நம்பிக்கையாக நாங்க ஜெயிச்சோம். ஆனா ஜெயிச்ச ஆஃப்டர் சில வாலிபங்க கல்யாணம் ஆயிட்டு, சில வாலிபங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, சில வாலிபங்க கப்ப ஏறி போயிட்டாங்க. சோ பர்மாவுல இப்ப இருந்தது நானும் என்னுடைய ஒரு வயசான பிரதர் தான். அவங்களும் இப்ப நல்லபடியாக கண்ணாடி கடலாம் திறந்துட்டு நல்ல ஒரு லெவல்ல இருக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் எங்களுடைய லைஃப்ல ஆரம்பிச்ச வாழ்க்கை ஜெபம் தான். சோ இந்த நேரத்துல சில ஆளுங்களா என்ன நினைப்போம், இந்த வாலிப ரொம்ப சின்ன வயசாக இருக்குது, இப்படி அவங்க பாஸ்டர் யாக செய்ய முடியும், இந்த சபையில அவங்க செய்யறாங்க. கர்த்தருடைய கிருபை நாமத்தினால பர்மாவுல நான் மாஸ்டர் பட்டம், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட் பைபிள் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் நான் பிடிஎஸ் முடிஞ்ச ஆஃப்டர் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட் பைபிள்ல எனக்கு கிராஜுவேட் கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய சபையில என்னைய பாஸ்டராக செஞ்ச கூப்பிட்டாங்க. ஆனா நான் போல, என்னுடைய அழைப்பு அது இல்லை. ஏன்னா நான் சின்ன வயசுல ஒரு 10-12 வயசு தான் இருக்கும். எங்க அம்மா கோயிலுக்கு போன எனக்கு ஒரு பையோட தான் கோயிலுக்கு அனுப்புவாங்க. அந்த பையில எனக்கு பைபிள் இருக்கும், ஒரு புக்கு இருக்கும், ஒரு பேன் இருக்கும். ஏன்னா நான் கோயில்ல யார் யார பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு நான் முன்னால இருந்துட்டே நான் எழுதுவேன். அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னா திருப்பி நான் அம்மா என்ன பிரசங்கம் பண்ணிட்டு காமிக்கணும். சோ அப்படி செஞ்சாதான் எனக்குன்னு அம்மா நல்லா ஃபேவர் கொடுப்பாங்க. அப்படி இல்ல, நான் போ, நீ என் மகன் இல்ல, நீ ரொம்ப ஆண்டவரோட நீ தூரமாக போயிட்ட, எனக்கு பிடிக்காது இல்லம்மா. ஏன்னா எனக்கும் என் அம்மா மேல ரொம்ப ஆசை. அதனால சம்டைம் ரொம்ப சின்ன வயசுனால அப்படி கோயிலுக்கும் தினம் போக ஆசை இல்லை, கொஞ்சம் விளையாட ஆசை. ஆனா அம்மா எனக்காக ஜெபிச்சுட்டு கொடுப்பாங்க. ஆண்டவரே, நீங்க 12 வயசுல நீங்க ஆரம்பிச்சுட்டு நீங்க ஊழியத்தை செய்றீங்கப்பா. ஆனா என் மகன் இப்ப 10 வயசுதான் இருக்கு. இவங்க இந்த நேரத்துல ஆரம்பிச்சுட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க என் மகனை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு காலத்துல இந்த மகன் ஒரு காலத்துல ஊழியக்காரமாக ஆகணும்னு எங்க அம்மா அந்த நேரத்துல ஜெபிக்கிற ஜெபம் இந்த நேரத்துல கர்த்தர் கிருபை நாமத்தினால நான் 3 மினிஸ்ட்ரி இடத்துல நான் தான் லீட் பண்ணிட்டு இந்த நேரத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது எல்லாரும் எதுக்காகனா, நான் நல்லா படிச்சுட்டு, நான் நல்லா வளர்ந்துட்டு, நான் நல்லா இப்படியாக இருக்கிறதுக்காக இல்ல. எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. எங்க அப்பாவுடைய சப்போர்ட், எங்க பிரதருடைய சப்போர்ட் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் எனக்கு எடுக்கிறது ஜெபம். ஜெபத்தினாலே இன்ன வரைக்கும் நான்
உங்களுடைய மத்தியில நான் பேசிட்டு இருக்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னுடைய லைஃப்ல நான் ரொம்ப உங்களோட நான் பேச ஆசையாக இருக்குது. ஆனா அம்மா நேற்றே சொல்லிட்டாங்க, ஜான்சன் ஜஸ்ட் 30 மினிட்குள்ள நீங்க முடிச்சிடணும். ஸோ இப்பவே ரொம்ப டைம் ஆச்சு நினைக்கிறோம். ஸோ ஐ எம் சாரி ஃபார் ஆல் ஆஃப் யூ. சீக்கிரமாக நான் முடிச்சிருவோம். ஸோ இந்த நேரத்து வரைக்கும் ஆண்டவருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா ஜெபத்தினாலே தான் சில காரியங்கள் ரொம்ப பயங்கரமான காரியம்லாம் என்னுடைய வயசுக்கு அளவு இல்லாத பெரிய சில பயங்கரமான காரியம்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆனாலும் எல்லாரும் ஜெபத்தினாலே ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ன வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு அவங்களுடைய மத்திய முன்னால நான் பேசிட்டு இருக்குது ஜெபனால. சோ அதனால அன்பான என்னுடைய பாஸ்டர்மார்களே, நான் உங்களுடைய ரொம்ப சின்ன வயசாக இருக்குது. இந்த நேரத்துல நான் சில வார்த்தைகள் சில பெரிய வார்த்தைகளா நான் பேசிட்டேன். எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கணும். இந்த நேரத்துல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட இந்த நேரத்துல நான் பேசுற ஒரு காரியம் என்னன்னா, ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை எப்போதும் நீங்க கைவிடாதீங்க. அப்ப நான் உங்களை சொல்ற மாதிரிதான் 6 நாள் வரைக்கும் நாங்க ஜெபிச்சுட்டோம் ஆண்டவரே, இன்னும் ஒண்ணுமே ஆகலையே. நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறது 6 நாள் தான். ஆனா கடைசி நேரத்துல எங்களுக்கு ஆசீர்வாதம் ஸ்டாண்ட் பை இருக்கு. ஆனா அந்த ஆசீர்வாதத்துல எங்களுக்கு தெரியல. ரொம்ப நாங்களா வீக் ஆயிடுச்சு. ஆண்டவரே போதும்பா, ஆண்டவரே போதும்பா, இவ்வளவு வரைக்கும் நாங்க ஜெபிச்சிட்டோம், நீங்க ஒண்ணுமே செய்யலையாப்பா, போதும். நாங்க மனுஷனை நம்பி அந்த நேரத்துல போகும்போது அதுதான் தோல்வி எங்களுக்கு ஆரம்பமாக இருக்கும். ஆனா ஒரு நாள் தான் இருக்கு, அதை எங்களுக்கு கண்டல. அந்த ஒரு நாள் நீங்க கிராஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, எங்களுக்கு ஆச்சரியமாக வாழ்க்கையாக இருக்கும். சோ அதனால இந்த நேரத்தில் என்னுடைய பிரசங்கத்தை நான் முடிக்க ஆசைப்படுகிறது. சோ எப்போதும் உங்களுடைய ஜெபத்தை நீங்க கைவிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்ன வரைக்கும் ஜெபிக்கிற காரியங்களா இருக்கும். இன்ன வரைக்கும் ஆகாம இருந்தாலும் சரி, நீங்க மனசு கவலைப்படாதீங்க. எந்த காரியத்துக்காக நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க இன்னும் நம்பிக்கையாக ஜெபிச்சு பாருங்க. உங்களுடைய லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுடைய உயர்த்ததை நீங்க உங்களுடைய கண்ணிலே நீங்க பாப்பீங்கன்ற வார்த்தையை நான் உங்களுடைய மத்திய சொல்ல ஆசைப்படுகிறது. பிரசங்கத்தை கேட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் மிகவும் உயர்த்தணும், மிகவும் பயன்படுத்தணும், மிகவும் ஆசீர்வதிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களுடைய எல்லாவற்றையும்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு இந்த நேரத்துல நான் சொல்ல விருப்பப்படுகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிக்கணும், வழி நடத்தணும், பாதுகாக்கணும். மே God bless you all. So அன்புள்ள ஆண்டவரே, அதிசய தேவனே, வல்லமையுள்ள ராஜாவே, இந்த நேரத்துல உங்களுடைய மகன் உன்னுடைய ஆசீர்வாதத்தினால இந்த நேரத்துல இந்த குளோபல் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரியில பிரசங்க பண்ணீங்க. ஆசீர்வாதத்துக்காக நன்றியப்பா தேவனே. இந்த நேரத்துல என்னுடைய பாஸ்டர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் தேவனே. எங்களுடைய வாழ்க்கையில இன்ன வரைக்கும் இவங்க ஜெபிச்சுட்டு கூடாத காரியங்களா இன்ன வரைக்கும் இருந்தா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சீக்கிரமாக அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க நிர்வாக தாருங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க தேவனே, நீங்க வழிபடுத்துங்கப்பா, நீங்க வழி நடத்துங்க தேவனே. என்னுடைய பிரசங்கத்துக்கு நீங்க ஒரு வெளிச்சத்தை தாருங்கப்பா, நீங்க ஒரு அற்புதத்தை நீங்க தாருங்க தேவனே. நீங்க ஆசீர்வதிங்கபடி ஜெபிச்சுட்டு கொடுக்கிறோம் தேவனே. இந்த நேரத்துல என்னுடைய பிரசங்கப்படி அவங்களுடைய வாழ்க்கையில 6 நாள் வந்துருச்சு, இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி ஆகல. ஆனா கடைசி ஒரு நாளுக்கு அவங்கள கைவிடாம அந்த நாள் வரைக்கும் ஜெபிக்க நீங்க ஆசீர்வதிங்க தேவனே. வழி நடத்துங்கப்பா, பலப்படுத்துங்கபடி ஜெபிக்கும் போது நேற்றும் என்றும் மாறாத கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால கெஞ்ச பண்றாக்கிறோம் தேவனே, எங்க ஜீவனுள்ள அன்புள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.